வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் க்ரீன் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே கிட்டத்தட்ட 600 கிராம் சிக்கனை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் இங்கே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 5-6 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹங்கர்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் சேர்த்துடலாம். நீங்கள் ஹங்கர்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக யூஸ் பண்ணுற தயிரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தண்ணி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது 2 மணி நேரம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாம் இதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நாம் ஊற வச்சுருந்த சிக்கனை இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சிக்கனோட சைடில் வேக வைக்கிறதுக்காக மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒவ்வொரு சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா வறுபட்டதும் இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம க்ரீன் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.